பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இனி என்ன நடக்க போகுதுன்னு தான் பார்க்க போகிறோம். பாண்டியன் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கார். அதை பார்த்த குமரேசன் கேட்குறாரு, என்ன பாண்டியா ரொம்பவே சந்தோஷமாக இருக்க அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல மாமா, அந்த தங்கமயில் நினச்சா தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. என்னப்பா அப்படிங்கிறாங்க. பார்த்தீங்களா மாமா, இந்த வயசில் வந்து இவ்வளோ பொறுப்பாக எல்லாரும் மேலேயும் அக்கறை எடுத்துக்கிட்டு விழுந்து விழுந்து வேலையை செய்யுது. வீட்டு வேலை தான் அப்படி செய்யுதுன்னு பார்த்தா கடைக்கு சாப்பாடு கொண்டு வந்து அவ்வளோ பேருக்கும் பரிமாறி நம்ம சாப்பிடுது அந்த கேப்பில் கூட கடையிலையும் வியாபாரத்தை பார்த்து குடும்பத்துக்கு வந்து வருமானம் நல்லா வரணும், எல்லோரும் நல்லா இருக்கணும்னு நினச்சி இந்த பிள்ளை செயல்படுது. இதை நினைக்கும் போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஆமாப்பா, நானும் என்னமோ நினச்சேன் அந்த பிள்ளைய மூத்த மருமகளாக வரலை, வீட்டுக்கு வந்து பொறுப்பாக பார்த்துக்கூடாலாம் வச்சுக்கூடாலான்னு எனக்கு ஒரு அச்சம் இருந்துச்சு. பாண்டியும் கூட பொண்ணை சரியாக விசாரிக்காமல் வந்து டபார்னு அவசரப்பட்டு கல்யாணம் முடிக்கானே, வேறு எதுவும் மேடும் பண்ணலன்னா பாண்டியன் தாங்கிக்குவானா, பாண்டியன் குடும்பம் தான் தாங்கி கொடுமான்னு நினச்சேன். ஆனால் உண்மையிலே சூப்பர் பொண்ணாக தான் இருக்கா. பாண்டியா, நீ பல முறை வந்து எனக்கு அப்பா அம்மா இல்லை, நான் தாய் மடியில் உறங்கினதில்லை, தாய் பாசம்னா என்னென்னு தெரியாது அப்படின்னு நீ சொல்லிக்கிட்டே இருந்திருக்க. தாய் பாசம்னா இதான்பா பாரு, நீ வந்து அலையக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி நீ இருக்க இடத்துக்கு சாப்பாடை தேடி கொண்டு தாரா. என்னது வேணுமாம்மா, என்ன வேலை செய்யணுமாம்மா, அப்படி மாமா இப்படி மாமான்னு சொல்லி விழுந்து விழுந்து வேலை பார்க்கு. ஒன்று அவ்வளோ அழகாக உபசரித்து பார்த்துக்கிட்டுது. என்ன முறையில் தான் அது உனக்கு மருமகா, மற்றபடி எல்லாமே உனக்கு செய்முறையில் எல்லாத்தையும் பார்த்தா அந்த பொண்ணு உனக்கு தாய்மார் தான் அப்படிங்கிறாங்க. இங்கே பாண்டியனுக்கு பயங்கர சந்தோஷம். அப்போ ஒரு ஆள் சாமான் வராங்க. ஆனால் எனக்கு இதெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு நிறைய சாமான்களை கேட்குறாங்க. அப்போ பாண்டியன் எல்லாத்தையுமே நோட்ஸ் எடுத்துக்கிட்டு சொல்கிறாங்க, இந்த கொடுங்க வைங்க அப்படின்ட்டு இருக்காங்க. இங்கே பழனி செந்தில் குமரேசன் தாத்தா எல்லாருமே வந்து பொருட்களாக ரெடி பண்ணி ஒரு அட்டைப்பட்டியில் வச்சு கொடுக்குறாங்க. அவங்களும் வாங்கிட்டு போகிறாங்க. இன்னும் 2-3 பேர் வராங்க, ஜாமான் வாங்குறாங்க. அதில் ஒரு ஆள் கேட்குறாங்க, பண்ணினே அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்களே அப்படிங்கிறாங்க. இல்லை ஒன்றும் இல்லை, கடவுள் கொடுத்த ஆசீர்வாதத்தை நினச்சி நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறாங்க. உண்மையிலே அதான உண்மை. நம்மளை தாண்டி ஒரு சக்தி இருக்குது, அந்த சக்தி தான் நம்மளை இயக்குது. அது வந்து சிலவங்க ஒரு நம்பிக்கையில் சொல்லுவாங்க, சிலவங்க நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனாலும் நம்பிக்கை இல்லைன்னு சொன்னாலும் கூட நம்மளை தாண்டி ஒரு சக்தி இருக்கிறேன் அப்படி இப்படிங்கிறாங்க. அப்போ தான் பாண்டியனுக்கு ஞாபகம் வருது, நம்ம சரவணனுக்கு கல்யாணம் முடிஞ்சால் நான் வந்து 100 தேங்காய் விடலை போடுறேன், ஒரு குட்டியை காணிக்காக கொடுக்குறேன், அதை படைச்சி மக்களுக்கு சாப்பாடு போடுறேன்னு வேணுனே அப்படின்னு சொல்லி அப்போ தான் ஞாபகம் வருது. உடனே சாமானை கொடுத்த பிறகு, மாமா ஒரு வேண்டுதல் ஒன்று கோயிலுக்கு வச்சுருந்தேன், அதை மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே குமரேசன் சொல்லுதாங்க, பாண்டியா, எது எப்படி போனாலும் வந்து நம்மளுக்கு ஒரு கதை நல்லது நடந்துட்டு அப்படின்னா வேண்டின மாதிரி நம்ம செஞ்சிடணும், அதுதான் அவங்க குடும்பத்துக்கு நல்லது அப்படி இப்படிங்கிறாங்க. சரி மாமா, அப்போ ஒரு கிடா குட்டி ஒன்று வாங்கணுமே செம்பரி அப்படிங்கிறாங்க. என்னப்பா அதுவும் வேண்டியிருக்கியா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அதையும் தான் படையல் போட்டு மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதாக வேண்டியிருக்கேன். அது போக வந்துட்டு ஒரு 100 தேங்காய் உடைக்கிறதாக வேண்டியிருக்கேன் அப்படிங்கிறாங்க. தேங்காய் நம்ம மளிகை கடையிலே எடுத்துக்கலாம், கிடாயை நம்ம பார்த்துருவோமா அப்படிங்கிறாங்க. செந்திலே, நீ கல்லாவை பார்த்துக்க, நானும் மாமா வெளியே போய்ட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பைக்கில் போகிறாங்க. 2-3 இடம் தேடி போகிறாங்க. அவங்க தேடுற கலரில் இல்லை. ஒரு இடத்துல இவங்க பார்க்குற மாதிரியே கலரில் சூப்பர் கலரில் இருக்குது. அந்த ஆடை பேசுகிறாங்க. அவங்க வந்து 10,500 சொல்கிறாங்க. உடனே 11,000 கொடுக்குறாங்க பாண்டியன். என்ன பாண்டியன் 500 கூட கொடுக்க அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த மாதிரி கலர் வச்சுருக்கு, நம்ம கொடுக்க தான் செய்யணும், கோயில் விஷயத்துக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் மற்றபடி கஞ்சிதரம் பண்ண உங்களுக்கே தெரியும், ஆனால் இதில் நான் கஞ்சிதரம் பண்ணக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறாங்க. அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு குட்டியை தூக்கி வச்சுக்கிறாரு குமரேசன் தாத்தா. அவர் பின்னாடி உட்காந்து வச்சுருக்கிறாரு. இவங்க நேராக வண்டியை ஓட்டு போகிறாங்க. நேராக வீட்டில் கொண்டு விடுதாங்க ஆட்டை. இதை பார்த்து கோமதி கேட்குறாங்க, என்னங்க வரும்போதே ஆட்டுக்குட்டியோட வரீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை கோமதி, சரவணனுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் முடிஞ்சால் நான் வந்து கோயிலுக்கு வந்து வரணும்னு வேண்டியிருக்கேன், அதை நான் மறந்து போனேன், ஒரு கஸ்டமர் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது தான் நினைவு வந்துச்சு அப்படிங்கிறாங்க. அப்படியாங்க அப்படிங்கிறாங்க. சரிங்க அப்படிங்கிறாங்க. ஒரு தேங்காயும் இதையும் படையல் வச்சு மக்களுக்கு சாப்பாடு போடுதான்னு சொல்லி வேண்டியிருந்தேன், அதை நம்ம செஞ்சிடணும் அப்படிங்கிறாங்க. என்றைக்குங்க போகிறோம் அப்படிங்கிறாங்க. நாளைக்கு போகிறோம். என்னங்க உடனே சொல்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே சொன்னதுக்கு என்ன இருக்குது, சரவணன் மட்டும் தான் வேலைக்கு லீவு கேட்கணும், மற்றபடி நம்ம கடையை அடைச்சிடலாம். சரி, கதிர் காலேஜ் போகிறான், ராஜி காலேஜ் போகிறான், மீனா வேலைக்கு போகிறாளாங்க அப்படிங்கிறாங்க. மீனா ட்ரைனிங் போயிருக்காளா, லீவுன்னு தானே சொன்னான் அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க போயிடலாம் அப்போ அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே எல்லாம் ரெடி பண்ணிடுங்க, நம்ம போகிறதுக்கு வந்து அரிசி கிரிசி சாப்பாடுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே லிஸ்ட்டை கொடு கோமதி அப்படிங்கிறாங்க. உடனே எழுதி கொடுக்குறாங்க. உடனே இவங்க கேட்குறாங்க, தங்கமயில் கேட்குறாங்க, ஆமாம் எதுவும் விசேஷமா அப்படின்னு கேட்குறாங்க. விசேஷமே உன்னால தான்மா,
உன்ன மாதிரி ஒரு தங்கமான பொண்ணு கிடைச்சா என் பையனுக்கு வந்து நான் வந்து கோயிலுக்கு வந்து ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன், அந்த வேண்டுதல் நிறைவேற்றணுமா, நம்ம குடும்பத்தோடு போகிறோம் அப்படிங்கிறாங்க. என் தங்கமயிலுக்கு பயங்கர சந்தோஷம். மாமா நம்மளை எவ்வளோ நல்லா நினைக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அம்மா ஏதாவது சாப்பிட்றீங்களா வைக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. இப்போ தானம்மா நீ கடையில் வந்து சாப்பாடு கொடுத்த, மன நிறைவாக சாப்பிட்ருக்கேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப நாளுக்கு அப்புறம் எங்கள் தாயின் கையில் சாப்பிட்ட மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படிங்கிறாங்க. இப்போ கோமதிக்கு ரொம்பவே கடுப்பாகுது. இவர் வந்து என் தாயை வந்து பார்த்ததே இல்லை, நான் சாப்பிட்டதே இல்லைன்னு சொன்னார், இப்போ என் தாய் கையில் சாப்பிட்ட மாதிரின்னு சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. உடனே மீனா கேட்குறாங்க, அத்தை இந்த மாதிரி மாமாவோட தாய் வந்து சின்ன வயசுலேயே அவங்க பார்க்கல வைக்கலன்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, இப்போ என்னென்னா தாய் கையில் சாப்பிட்ட மாதிரி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அதாம்மா எனக்கும் புரியலை, இவர் வந்து வித்தியாசமாக தன்னுடைய கருத்தை மாற்றுறாரு அப்படிங்கிறாங்க. இல்லை அதுக்கு சொல்லியிருக்க மாட்டாங்க, தங்கமயில் வந்து நல்ல மாதிரி நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறாங்க ராஜி. ஓ இருக்கலாம் அப்படின்னுட்டுருக்காங்க. மாமா நீங்கள் ஏதாவது சாப்பிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் வேண்டாமா அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா வெயிலில் வந்திருக்கீங்க, மோராக சாப்பிட்டு போங்கன்னு சொல்லிட்டு மோரை கலக்கி கொடுக்குறாங்க. தங்கமயில் உன் குணத்துக்கு இணை யாருமே வர மாட்டாங்க, தங்கமயில் தங்கம் தான், தங்கம் கூட உனக்கு இணையாக வராது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்பி கடைக்கு போகிறாங்க. என்னத்தான் எப்போ கிளம்பி போனாலும் போயிட்டு வரேன் கோமதின்னு சொல்லிட்டு போங்க அவங்ககிட்ட எதுவுமே சொல்லலை அப்படிங்கிறாங்க. என்னோட பெரிய கெட்ட ஆஃபீஸர் அந்த தங்கமயில் இருக்காங்களோ, அவங்க வந்த பிறகு தான் என்னுடைய நிலைமையே மாறி போச்சே. சரி எது எப்படியோ நாளைக்கு வந்து கோயிலுக்கு போகணும், எல்லோரும் புறப்படுங்க அப்படிங்கிறாங்க. என் வீட்டுக்கார்ட்ட கேட்கணும்னு அத்தை அப்படிங்கிறாங்க. ஏண்டி இதை கூட நீ சொல்ல மாட்டியா அப்படிங்கிறாங்க. அத்தை நான் சொன்னால் கேட்பாங்களான்னு தெரில அப்படிங்கிறாங்க. ராஜி இப்போ உன் புருஷன் வந்து உன் சொல்ல ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கேட்க ஆரம்பிச்சிட்டான், அதனால் சொல்லு, அதனால் கோயிலுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை, அங்கேயும் ரொமான்ஸ் பண்ணிங்கன்னா நாங்களும் ஒரு சினிமா பார்த்த மாதிரி பார்த்துக்குவோம்ல அப்படிங்கிறாங்க. அன்னைக்கு கோமதி சொல்கிறாங்க, நீ அவளை கிண்டல் பண்ணிகிட்டே இருக்க, ஒரு நாள் உனக்கு வசமாக பூசை கொடுக்க போகிறேன் பாரு அப்படிங்கிறாங்க. அத்தை சேட்டை பண்ணதை உங்கள் தங்கமயில் மருமகளே விட்டீங்க, என்னையை வந்து நீங்கள் இப்படி கண்காணிக்கிங்களா அத்தை அப்படிங்கிறாங்க. சும்மா சொன்னேன்டி, அவள் தான் அடங்க மாட்டா, ஆனால் அவள் கிடைச்சதுக்கு இவர் வேண்டுதல்லாம் வச்சுருக்காரு. சரி ரைட்டு, என் புருஷன் வச்ச வேண்டுதல் நம்ம நிறைவேற்றுறோம்ல, 100 தேங்காய் உடைக்கிறாங்க மாமா. 100 தேங்காவா அப்படிங்கிறாங்க. ஆமாம், பேர்பட்ட மருமக உடைச்சா உடைக்க தானே செய்வார் அப்படிங்கிறாங்க. நீங்களுமா அப்படிங்கிறாங்க. இல்லைடி எனக்கு தெரியுது அவர் ஓவராக பண்ணுறான்னு சொல்லிட்டு, ஆனால் வந்து அவருக்கு வந்து அவர் பார்வையில் வந்து வீட்டு வேலையை பூரா அந்த பிள்ளை பார்க்குது, கடைக்கு சாப்பாடு கொண்டு கொடுக்குறது, மதிய நேரத்தில் வந்து வியாபாரத்தையும் பார்த்துக்கிட்டுது, அப்படிங்கும்போது அவர் பெருமையாக தான் நினைப்பார் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் கதிர் வேலைக்கு போய்ட்டு வராரு. வந்தோடனே ராஜி சொல்கிறாங்க, நாளைக்கு வந்து கோயிலுக்கு எல்லோரும் போகணுமா, வேண்டுதல் வச்சுருக்காங்கண்ணா வீட்டில் மாமா அப்படிங்கிறாங்க. எனக்கு வேலை வேலை லீவ் போட முடியாது, நான் லீவே போட மாட்டேன்னு சொல்லி தான் வேலைக்கு சேர்ந்துருக்கேன் அப்படிங்கிறாங்க. இல்லை மாமாவும் அத்தையும் கண்டிப்பாக நீங்கள் வரணும்னு சொன்னாங்க அப்படிங்கிறாங்க. அப்படியா சரி ரைட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. நம்ம நாளைக்கு நான் வேலைக்கு வர மாட்டேன் வைக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் வேலைக்கு வரலை அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டு உங்களை வேலையை விட்டு நிப்பாட்டிடுவோம், வேறு ஆளை சேர்த்துருவோம் அப்படிங்கிறாங்க. இல்லை நான் வேலைக்கு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. இல்லை வேலைக்கு எனக்கு லீவ் இல்லை, அதனால் நான் வேலைக்கு போக தான் போகிறேன் அப்படின்னுட்டுருக்காங்க. உடனே சரிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. நேராக கோமதி போய் சொல்கிறாங்க, அத்தை அவருக்கு லீவ் கொடுக்க மாட்றாங்க, அப்படி நீங்கள் வரல அப்படின்னா நாங்கள் வேறு ஆளாக வேலை சேர்த்துருவோம்னு சொல்கிறாங்க. இவருக்கும் வேறு வேலை கிடைக்கிறது கஷ்டம், இப்போதைக்கு படிக்கிறது, ஏதாவது பார்ட் டைத்தில் ஏதாவது வேலை கிடைச்சா தான் நல்லாயிருக்கும், அப்படி கிடைச்சா மட்டும்தான் எங்கள் 2 பேருக்கும் பேருக்காகவும் வீட்டு செலவுக்கு மாமாவுக்கும் கொடுக்க முடியும் அப்படிங்கிறாங்க. நீ சொல்லுவும் சரி தான், நான் அவர்கிட்ட சமாளிச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இந்த சூழ்நிலையில் மறுநாள் காலையில் எல்லோரும் புறப்பட்டு கோயிலுக்கு தயார் நிலையில் இருக்காங்க. அப்போ பழனி நீ கடையை திறந்துரு அப்படிங்கிறாரு பாண்டியன். ஆமாம் நீங்கள் எல்லோரும் போகும்போது மச்சான் நீங்கள் போகும்போது நான் வரக்கூடாதா அப்படிங்கிறாங்க. உடனே கோமதி சொல்கிறாங்க, ஏங்க அவனும் நம்மளுக்கு மூத்த பிள்ளை மாதிரி தான், அவன் வந்தால் தாங்க நல்லது, நம்ம குடும்பத்தில் எல்லோரும் போகும்போது குமரேச மாமாவும் வரணும் அவரும் வரணும் அப்படிங்கிறாங்க. உடனே குமரேச மாமாவுக்கு பொண்ணு அடிக்கிறாரு, குமரேச தப்பா வரணும்னு சொல்கிறாங்க கோமதி. உடனே குமரேச மாமாவுக்கு பொண்ணு அடிக்கிறாரு பாண்டியன். அடிச்சு மாமா நீங்களும் கோயிலுக்கு வரணும் அப்படிங்கிறாங்க. சரி பாண்டியன் நான் வரேன், காரு எத்தனை காரை சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறாங்க. குழலி வீட்டிலேருந்து கார் வருது, அது போக இன்னொரு கார் வாடகை காருக்கு சொல்லியிருக்கேன், பெரிய கார் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லோரும் போயிடலாம்ல அப்படிங்கிறாங்க. அப்போ போயிடலாம்ப்பா அப்படிங்கிறாங்க. எல்லோரும் கிளம்பி கோயிலுக்கு போகிறாங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் எல்லாரையும் சுற்றி பார்க்குறாங்க. கதிர் இல்லை, கதிர் வரலையா அப்படின்னு சொல்லி கமெண்ட்டு கேட்குறாங்க. வரலங்க அப்படிங்கிறாங்க. ஏன் துறை வந்து பெரிய கலெக்டர் வேலையாக பார்க்காரு அப்படிங்கிறாங்க. ஏங்க அவன் பார்க்குற வேலையை வந்து லீவ் எடுத்தால் வந்து வேலைக்கு வர வேண்டான்னு சொல்லிட்டாங்களாம் அப்படிங்கிறாங்க. ஆமாம், வீடு வீடாக வந்து சாப்பாடை வந்து கொடுத்த வேலை தான், அவன் ஹோட்டலில் வேலை பார்த்துட்டு தானே கிடக்கான் அப்படிங்கிறாங்க. அது இப்படி இல்லைங்க, அது டோர் டெலிவரி பண்ணுறாங்க, எல்லாமே ஒன்று தானே, சாப்பாட்டை வீடு வீடாக கொடுத்துட்ருக்கான், அந்த வேலை இல்லைன்னா வேறு வேலை பார்க்க முடியாதா, ஏன் கோயிலுக்கு குடும்பத்தோடு போகும்போது வரணும்னு துறைக்கு தெரியாதா அப்படிங்கிறாங்க. இல்லைங்க அவன் நேற்றே சொல்லிட்டான் அப்படிங்கிறாங்க. நானும் நேற்று தானே சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க நீங்கள் திடீர்னு தானே சொன்னீங்க, முன்னாடியே சொல்லியிருந்தான் லீவ் சொல்லியிருப்பான், திடீர்னு லீவ் கட்டினா கொடுக்க மாட்டாங்களா என்னமோ அப்படி இருக்காங்க. பெரிய கலெக்டர் வேலை போகாத நினைப்பு,
ஒழுங்கு மரியாதையாக படிச்சுட்டு நல்ல வேலைக்கு போக சொல்லு. இப்போதைக்கு வேலைக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. அவனை உழைச்சி கொண்டு வீட்டுக்கு தர சொன்னான்னா, நான் ஏதோ கோவத்தில் பேசுனா பதிலுக்கு பதில் பேசுவான் நம்மவன் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவனும் உங்களை மாதிரி தானாங்க, உங்களுக்கு என்ன வீம்பு இருக்கோ அதே வீம்பு அவனுக்கு இருக்குது அப்படிங்கிறாங்க. மனசுக்குள்ள சிரிக்காரு. நேராக பூசாரிகிட்ட போகிறாரு. இந்த மாதிரி வேண்டுதல் வச்சுருக்கோம் அப்படிங்கிறாங்க. அவங்க பூஜைலாம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆட்டை வந்து படையல் பண்ணுறாங்க. படையல் பண்ணி எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்குறாங்க. 100 தேங்காய் கடலை கொடுக்குறாங்க. போகிறவங்க பூரா பயங்கரமாகவே வாழ்த்துறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குண்ணே சாப்பாடு அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படியா அப்படிங்கிறாங்க. பண்ணேன் நீங்கள் எவ்வளவோ கஞ்சிதானம் பண்ணுவீங்க, ஆனால் வேண்டுதல் இவ்வளோ சூப்பராக வச்சுருக்கீங்களே அப்படிங்கிறாங்க. கடவுள் வேறு, நம்ம தனிநபருடைய பழக்க வழக்கம் வேறு. நான் வந்து கஞ்சம் தான் இல்லைங்களே, அப்படி இருந்தால் தான் என் பிள்ளைகளுக்கு 2 ரூபா காசு சேர்க்க முடியும்னு சொல்லி தான் நான் வந்து கஞ்சத்தனமாக இருந்தேன். ஆனால் வந்து வேண்டுதலை நான் அப்படி செய்ய முடியாதுல்ல, கடவுள் என்ன வேணும் நான் செய்யணும்ல அப்படிங்கிறாங்க. இதான் என் மூத்த மருமக, தங்கமான மருமக அப்படின்னு சொல்லி ரொம்பவே அறிமுகப்படுத்துகிறாங்க. இங்கே ராஜிக்கும் மீனாவுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த சூழ்நிலை தங்கமேல் வராங்க மீனாக்கிட்ட. மீனா என்னையே மாமா வந்து ரொம்ப பெருமையாக எல்லாத்தையும் பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வருத்தமாக இருக்கா அப்படிங்கிறாங்க. இல்லை இருக்கா அப்படிங்கிறாங்க. இருக்க தான் செய்யணும், உங்களுக்கு இருக்கணும் உங்கள் 2 பேர்த்துக்கும். நீங்கள் 2 பேரும் ஓடி வந்தவங்கன்னா அப்படி இல்லை, ஊரறிய கல்யாணம் முடித்தவங்க. அதுக்கு மாமா வந்து விரும்பி எங்களை கேட்டு கட்டி வச்சவங்க. அதனால் வந்து அவங்களுக்கும் பெருமையாக தான் இருக்கும், எனக்கும் பெருமையாக தான் இருக்கும். என்ன மாதிரி பெருமை உங்களுக்கு ஒரு காலமும் வராது. பாருங்கள், நான் கிடைச்சதுக்காக இவ்வளோ பெரிய வேண்டுதலும் பண்ணுறாங்க, வைக்கிறாங்க. ஆனால் நீங்கள் வந்ததுக்காக ஒரு சின்ன ஒரு வேண்டுதல் கூட மாமா வச்சுருப்பாங்களா, வைக்க மாட்டாங்களா அப்படிங்கிறாங்க. உடனே மீனா சொல்கிறாங்க, நாங்கள் வந்து மாமாவுக்கு தெரிஞ்சால் வந்தோம், இல்லை லவ் மேரேஜ் பண்ணால் வந்தோம், அதனால் மாமா வேண்டுதல் வைக்க வாய்ப்பு இல்லைக்கா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதான் அப்படிங்கிறாங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே தங்கமயில் அப்படின்னு கூப்பிட்றாங்க. பாண்டியன் உடனே அந்த பிரசாதத்தை வந்து எல்லோரும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உடனே பிரசாதத்தை எல்லோரும் கொடுக்குறாங்க. உடனே ராஜி சொல்கிறாங்க, எனக்கா தங்கமயில் அக்கா வந்து எல்லாத்தையுமே குத்தி பேசுது அப்படிங்கிறாங்க. அவங்க இந்த வீட்டுக்கு வந்த மூத்த மருமக, நம்ம வரும்போது நகை நட்டு இல்லாமல் வந்தோம், அவங்க நகை நட்டோடு வந்திருக்காங்க. அதுபோக வந்துட்டு மாமா விரும்பி வந்து பொண்ணு பார்த்து கட்டி வச்சாங்க, நான் தான் அந்த வீட்டுக்கு மூத்த மருமகன்னு சொல்லி படம் போடுறாங்க. படம் எவ்வளோ நாள் ஓடுமோ ஓடட்டும், அத்தையுமே ஒன்றும் செய்ய முடியாமல் தான் இருக்காங்க. நம்மக்கிட்ட அத்தை நல்லா பேசணும்னு கூட மனசுக்குள்ளே அத்தைக்கு ரொம்ப கவலை தான் இருக்குது ராஜி. சமையல் கட்டு கூட அந்த தங்கமணி பொண்ணு விட மாட்டேங்குது, நம்மளும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஒரு அத்தை வந்து அது விருப்பத்துக்கு காஃபி போட்டு குடிக்கணும்னு நினைக்கும். ஒரு நாளைக்கு வந்து 4 காப்பி 5 காப்பி குடிக்கும். தங்கமேல் வந்து எல்லாம் காஃபியே வேண்டாம்னு சொல்லுது. அப்போ வந்து தங்கமேலுடைய செயல்பாடு பிடிக்கலன்னு தானே அர்த்தம் அப்படிங்கிறாங்க. ஆமாக்கா, நம்மளும் அதை பார்த்துருக்கோம். இவ்வளோ வாட்டி காப்பி குடிக்கிங்களேன்னு சொல்லிட்டு நீங்களும் சொல்லியிருக்கீங்க, நானும் சொல்லியிருக்கேன். ஆனால் தங்கமேலக்கா வந்ததுலேருந்து அத்தை காப்பியே கேட்கல அப்படிங்கிறாங்க. நானும் அதான் பார்த்துட்டு தான் இருக்கேன், மனசுக்கு பிடிச்சா தானே கேட்பாங்க அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இன்னும் சரவணனும் தங்கமேலும் பாண்டியன் காலில் கோமதி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குதாங்க. ஒரு வழியே இல்லாமல் கோமதியும் ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. இன்னும் எல்லாருமே வீட்டுக்கு கிளம்புறாங்க. எல்லோரும் கோயிலுக்கு போய்ட்டு வந்தோடனே கதிருக்கு மட்டும் சாப்பாடு கொண்டு வந்திருக்காங்க. கதிரும் வேலைக்கு போய்ட்டு வராரு. வந்தோடனே கோமதி அவனுக்கு சாப்பாடு கொடு அப்படிங்கிறாங்க. நான் கடையில் சாப்பிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறார், ஆமாம் லட்சக்கணக்கில் உழைக்கிறது கடையில் சாப்பிட்டு வந்துட்டார். உழைக்கிறது 100 200 உழைச்சிட்ருக்கான். அந்த உழைப்பு வந்து பத்திரமா வச்சா தான் நல்லாயிருக்கும். எனக்கு எப்படி வைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு கதிர். என்ன சொல்கிறாரு, எப்படி வைக்கணும்னு தெரியும், 4 பேர் வந்து ஒரு இடத்துக்கு கிளம்பி போகிறாங்கன்னா அவங்களோட சேர்ந்து போகணுன்னு தெரியாதா, வைக்காதா அப்படிங்கிறாங்க. நான் வந்து அங்கே என்ன ஆக போகுது அப்படிங்கிறாங்க. நீ வந்து அங்கே ஒன்றும் ஆக போகிறதில்ல, நீ 9 தான் வரும், ஆனாலும் குடும்பத்தோடு போனால் வரணும்ல அப்படி இப்படின்னு சொல்லி பாண்டியன் பேசுகிறாங்க. ஏங்க அவன் சாப்பிடணும்னு சொல்லி பாசமாக சாப்பாடு கொண்டு வந்துருக்கீங்க, இப்போ அவன் முன்னாடி இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கெல்லாம் சாப்பாடெலாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி அந்த சாப்பாடை ராஜிட்ட கொடுத்து விடு அப்படிங்கிறாங்க. ராஜிட்ட கொடுத்து விடுதாங்க. இதை சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு வேண்டாம், நான் சாப்பிட்டு வந்துட்டோம்ல அப்படிங்கிறாங்க. ஏன் பாசமாக கொண்டா நீங்கள் கொடுத்தா சாப்பிட மாட்டீங்களோ அப்படிங்கிறாங்க. உடனே கதிர் பார்க்குறாரு, நீ ஏன் வர என்னை வந்து ஒரு மாதிரி பேசுகிற அப்படிங்கிறாங்க. ஒன்றும் பேசலை, ஒழுங்காக சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. வேறு வழியே இல்லாமல் அவர் சாப்பிட்டுட்ருக்காரு. கோமதி கதிர் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே கதிர் சாப்பிட்டுட்ருக்காங்க. கதிரை பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷம். ஏங்க நீங்களும் நானும் சொல்லி பார்த்தேன், சோறு வேண்டாம் சாப்பாடு வேண்டான்ட்டு போனான், இப்போ அவன் பொண்டாட்டி பண்ணா அவன் சாப்பிட்டு தான் பாருங்கள் அப்படிங்கிறாங்க. பாண்டியன் இருக்கிறாரு. இது வரைக்கும் யார் பேச்சு அவன் கேட்கல, அவள் பேச்சாக கேட்டு நல்ல மாதிரி இருந்தால் சரி தான் அப்படிங்கிறாங்க. ஏங்க இவ்வளோ பாசம் வச்சுருக்கீங்க, அவன் முன்னாடி காட்டினானாங்க அப்படிங்கிறாங்க. அவன் மேலே எனக்கு பாசம்லாம் கிடையாது, அவன் வந்து என்றைக்கு நீ மரியாதை இல்லாமல் கல்யாணம் வச்சுக்கிட்டானோ நீ எது பேசினானோ அன்னையிலேருந்து அவனுக்கு தாப்பம் கிடையாது அப்படி இப்படின்னு பில்டப் பண்ணிட்டு ரொம்ப போகிறாங்க. இந்த கோமதி நினைக்கிறாங்க, 2 பேரும் பில்டப் பண்ணி அலைங்க ஓடையில் கிடக்க எனக்கும் ராஜிக்கு தான் ரொம்ப கஷ்டம், இது யாருக்காவது புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு உழம்பிகிட்ருக்காங்க.
என்னத்த ஒத்தியில் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா கேட்குறாங்க. இந்த வீட்டில் நடக்கிறத நினச்சா ஒத்தியில் அம்மா பேச வேண்டியதாக இருக்குது. இவர் என்னன்னா கதிர்கிட்ட வந்து செல்லுன்னு விழுதாரு. அவன் என்னன்னா ஏற்று பேசாம இந்த மாதிரி பார்க்கும். ஆனால் உள்ளுக்குள்ளே பாசத்தை வச்சுட்டு வெளியே 2 பேரும் சினிமாவில் உள்ள வில்லன் மாதிரியே பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஆமாம் அத்தை, இந்த வீட்டில் இது ரொம்ப நாளாக தான் நடந்துகிட்ருக்கு. இதுக்கு ஏதாவது முற்றுப்புள்ளி வைக்கணும் தான் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில் பாண்டியன் கோயிலுக்கு போய்ட்டு வந்து சாயந்தரம் ஆயிடுது. அந்த சூழ்நிலையில் வாங்க கடைக்கு போவோம் அப்படிங்கிறாரு பழனியை செந்தியில். அப்போன்னு சொல்கிறாங்க, மச்சான் இன்றைக்கி வந்து இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, 5 மணி ஆயிடுச்சு மச்சான், காலைல கோயிலுக்கு போனால் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, ரொம்ப வசதியாக இருக்குது, இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு போவோமே அப்படிங்கிறாங்க. அப்படி ரெஸ்ட் எடுத்தால் வந்து நம்ம சம்பாத்தியம் பண்ண முடியாது, வாங்க கடைக்கு போகலாம் அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே கதிர் எழுந்திரிச்சு வராரு. என்ன வந்து ஒரு நாள் ரெஸ்ட் போட்டால் காணாதுன்னு சொல்லும்போது, நீங்களும் ஒரு நாள் ரெஸ்ட் போட்டால் சரியாக தானே வரும். அது போக வந்து நீங்கள் வந்து இயந்திர மாதிரி செயல்படுவீங்க. அண்ணனும் மாமா வந்து அப்படி இருக்க முடியாதுல்ல, குமரேசன் மாமா வயசாகி போச்சு, அதனால் வந்து இன்றைக்கி ரெஸ்ட் எடுத்து நாளைக்கு போய் கதையை தருங்க அப்படிங்கிறாங்க. டேய் எங்களுக்கு என்ன செய்யணும் எங்களுக்கு தெரியும்டா அப்படிங்கிறாங்க. ஏப்பா என்கிட்ட போய் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்கள கஷ்டப்படுத்தாங்கப்பா அப்படிங்கிறாங்க. பாண்டி நினைக்கிறாரு அண்ணன் தம்பி மேலேயும் மாமன் மேலேயும் இவ்வளோ பாசம் வச்சுருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாளைக்கு நீங்கள் கடைக்கு வாங்க, இப்போ நான் கடையில் போய் ஒரு சின்ன வரவு செலவு பார்க்க வேண்டியது, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இன்னைக்கு தங்கமேல் சொல்கிறாங்க, மாமா நான் வேணா கடைக்கு வரட்டுமா, நான் வேணா ஹெல்ப்புக்கு வரட்டுமா அப்படிங்க. இல்லை வேண்டாம்மா அப்படிங்கிறாங்க. இன்னைக்கு போகும்போது சொல்கிறாங்க, ஏம்மா யாராவது லேடிஸ் வந்து கடைக்கு போவாங்களாம்மா அப்படிங்கிறாங்க. அத்தை இந்த காலத்தில் ஆண் பெண்ணுங்க வேறுபாடு கிடையாது, யாருனாலும் எந்த நேரத்துனாலும் வேலைக்கு போவாங்க, அது நம்ம கடை தானே, நான் போய் வேலை பார்க்கறதுலையோ கணக்கு பார்க்கறதுல என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே பாண்டியன் சொல்கிறாங்க, உங்களோட அக்கறைக்கு ரொம்ப நன்றிப்பா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. உடனே இங்கே இப்போ ராஜியும் மீனாவுக்கும் பயங்கர கடுப்பில் சோஃபாவில் உட்காருறாங்க. பின்னாடியே போய் கோமதி உட்கார்றாங்க. பாத்தியாடி இவன் ஏன்டி இப்படி ஓவராகவே பண்ணிகிட்ருக்கா அப்படிங்கிறாங்க. அத்தை நீங்கள் மாமியார் மாதிரி அப்படி நடந்துக்கிடலாம் அப்படி தான் பாருங்கள், எனக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் வயசு வித்தியாசமாக இருந்தாலும் அக்கான்னு தான் கூப்பிடணும்னு சொல்லிட்டு போகிறாங்க. அவங்க வேணால் மூத்த மருமகளாக இருக்கலாம், முதல்ல இந்த வீட்டில் கல்யாணம் முடிச்சு வந்தது நான், 2வது வந்து ராஜி, சீனியாரிட்டி இப்படி நாங்கள் தான் முன்னாடி இருக்கோம், ஆனால் வந்து நான் அக்கா அவங்களுக்கு வயசுக்கு மூத்தவன், எங்கள் சொல்ல தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர பில்டப் பண்ணாங்க. ராஜி டியூஷன் வைக்கும்போது கூட வந்து டியூஷனை வச்சா அந்த வீட்டில் வந்து நல்ல பேர் கிடைக்காது 4 பேருக்கு மத்தியில், ராஜி வீட்டில் என்ன நினைப்பாங்க, எங்கள் வீட்டில் என்ன நினைப்பாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த டியூஷனை கெடுத்து விட்டாங்க. எந்த படித்தவங்களாக இருந்தாலும் யார் பிரிதவருக்கு யாராவது ஒரு பிரயோஜனமாக ஒரு கல்வியை சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு தான் நினைப்பாங்க. ஆனால் இந்த பொண்ணை பாருங்கள், அப்படியே நினைக்க மாட்டேங்குது. அது எடுத்தால் என்னமோ பெரிய குத்தம் மாதிரி, டியூஷன் எடுக்கிறதுலாம் பெரிய தப்பு அப்படி இப்படின்னு சொல்லி மாமாட்ட பேசி டியூஷன் எடுக்கக்கூடாமல் ஆக்கிட்டாங்க. அதுபோக நாங்கள் சென்னைக்கு போயிட்டு வரும்போது வந்து மாமா வந்து என் வீட்டுக்காரர் சத்தம் போடும்போது இகழ்ச்சியாக சிரிக்காங்க வைக்காங்க. அது கேட்டால் நான் சிரிக்கலைங்கிறாங்க. இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க. என் வீட்டுக்காரர் வந்து முறைக்கு வந்து அவங்களுக்கு வந்து கொழுந்தனார் இருந்தாலும் கூட அவருக்குன்னு ஒரு ஆம்பளைங்க ஒரு தன்மானத்தோடு இருப்பார். அவர் ரூமில் வந்து அரைகுறையாக இருக்கும்போது அவங்க வாட்டர் ரூமுக்குள்ளே போகிறதும் வரதும் இந்த மாதிரிலாம் ஓவராக பண்ணிகிட்டு இருக்காங்க. ரொம்ப கடுப்பாக தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. எனக்கு கூட அன்றைக்கி ரொம்ப கடுப்பாக தான் ஆயிடுச்சு அப்படிங்கிறாங்க. என்னத்தை அப்படிங்கிற சொல்லி கேட்குறாங்க. ஆமாடி நானும் என் வீட்டுக்கார் ரூமில் இருந்தோம், என் வீட்டுக்கார் கூட மேலே சட்டை போடாமல் உட்காந்துட்டு இருந்தார். அவர் மேலே சட்டை போடாமல் ரொம்பவே வெக்கப்படுவார். அந்த சூழ்நிலையில் அந்த பிள்ளை டவார்னு காப்பியை கொண்டு வந்துட்டு அவரே ரொம்ப வெக்கப்பட்டு போனார், காப்பியை சிந்திட்டார் வெக்கத்தில் அப்படிங்கிறாங்க. இதுவே நடந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஆமாம் இப்படிலாம் பண்ணிட்டு தான் இருக்கா, சொன்னாலும் கேட்க மாட்டேக்கா. கடைக்கு ஏம்மா நீ சாப்பாடு சமைக்குவான் புருஷனுக்கு மட்டும் கொண்டு போமான்னா அவருக்கே ஃபோன் அடிச்சு, ஏம்மா சாப்பாடு கொண்டு வரணுமா வேண்டாமாங்க, முடிஞ்சால் கொண்டு வாமா அப்படிங்கும்போது அவன் அத்தை தான் கொண்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா எனக்கு வசதி விழுந்துடும் மாமன்ற நான் பதிலே சொல்ல முடியாது. இப்படி இருக்குது. இப்போ ஏற்பட்ட மருமகம் கிடைச்சதுக்கு அவர் கோயிலுக்கு எல்லாம் வேண்டுதல் வச்சுருக்காரு. சரி ரைட்டு என்ன செய்கிறது அப்படிங்கிறாங்க. அத்தை நம்மளே இன்னும் பாடுபடுதாம சரவணமாமாவோட நிலமை என்ன அப்படிங்கிறாங்க. அதாண்டி எனக்கும் தெரியல, அவன் ஊமையனாக இருப்பான், முன்னாடி மாதிரி இல்லடி, முன்னாடி அவன் வெளியே போனாலும் என்கிட்ட சொல்லாமல் அவன் போவானா, இந்த மாடிக்கு போனால் கூட அம்மா நான் மாடிக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போவான், அவங்களுக்கே தெரியும்ல. இப்போ பாரு வேலைக்கு போகிறான், தங்கமயில் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் மாட்டில் போயிட்டே இருக்கான் அப்படிங்கிறாங்க. அத்தை இந்த காலத்தில் எல்லாமே இப்படி தான், கல்யாணம் முடிஞ்ச போனால் பொண்டாட்டி தாசன் ஆயிடுவாங்க, பொண்டாட்டி சொல்ல மட்டும் தான் கேட்பாங்க அத்தை அப்படிங்கிறாங்க. செந்தில் வந்து கடைக்கு போகும்போது ஏன்டி தானே சொல்லிட்டு போகிறான், உன்னையும் தானே சொல்லிட்டு போகிறான். கதிர் வந்து எங்கே போனாலும் வந்து என்கிட்ட தான் முன்னாடி சொல்லிட்டு போவான், நான் கல்யாணம் முடிச்சு வச்சதுலேருந்து என்கிட்ட பேச மாட்டான், அதுக்கப்புறமும் வந்து நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு ராஜிட்டையாவது சொல்லிட்டு போகிறான்ல அப்படிங்கிறாங்க. அத்தை என்கிட்ட என் வீட்டுக்காரர் வந்து கொஞ்ச நாளாக தானே சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ தானடி நீங்கள் நல்லா பேசிக்கிங்கன்னு வர நல்லா சொல்ல ஆரம்பிச்சிருவான், பார்த்தல உனக்கு ஒன்றுனா வந்து அவன் துடிச்சு போகிறான், உன்னை யாராவது குறைச்சி பேசிடக்கூடாது வச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனே முந்தி பேசுகிறான். அதுபோக வந்து அவனுடைய உழைப்பில் தான் நீங்கள் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் கூட லீவ் போடாமல் வேலைக்கு போகிறான், அதை புரிஞ்சுக்கடி அப்படிங்கிறாங்க. உடனே ராஜி சிரிக்கிறாங்க. இங்கே எப்படியா இருக்கும்போது தங்கமயில் வீட்டில் வந்து ஒரு கடங்காரை வந்து ரொம்பவே பிரச்சனை பண்ணுறான்.
பிரச்சனை பண்ண மேலே சொல்கிறாங்க, இந்த மாதிரி கல்யாணம் முடிக்க தெரியுது, வைக்க தெரியுது, எங்கள் வாங்கின பணம் தர முடியாதா, வைக்க முடியாதா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ரோட்டில் போகிறவங்களாம் ஒரு மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அப்போ தங்கமயில் அம்மா சொல்கிறாங்க, பணத்துக்கெலாம் இப்போ எங்களுக்கு பெரிய விஷயமே கிடையாது, இப்போ பணத்தை தந்துடுவோம் வச்சுருவோம் அப்படின்னுட்டு இருக்காங்க. பல வருஷமாக இப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கீங்க, பணத்தை தந்தபாடு இல்லை, என் பணத்தை மொத்தமாக தரதுக்கு உங்களுக்கு வழி இல்லைனா கூட கொஞ்சம் கொஞ்சமாவது கொடுக்கலாம்ல, நானும் மனுஷன் தானே, நாளில் ஒரு பங்கையாவது வந்து கழுதி இவ்வளோதான் கலர முடியும்னு சொன்னால் கூட நான் போயிட்டே இருப்பேன், நீங்கள் ஓவராக பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிறாங்க. உனக்கு வட்டி வந்து இன்றைக்கி வந்து சேரும், நீ பேசாமல் போயிட்டுரு அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே போயிடுறாங்க. உடனே தங்கமயில் அப்பா கேட்குறாரு, பாக்கியம் ரூபா காசு கூட இல்லை, எப்படி நீ சாயந்தரத்துக்குள்ளே பணம் தரேன்னு சொன்னேன் அப்படிங்கிறாங்க. ஏதோ சொல்லிட்டேன், ரெடி பண்ணலாம் விடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க அந்த அந்த மசாலா பாலவி ஒரு 100 ரூபா எட்டுவாங்க அப்படிங்கிறாங்க. 100 ரூபா எடுக்கிறாங்க. நேராக ஒரு கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போய்ட்டு பழங்கள்லாம் வாங்குகிறாங்க. வாங்கிட்டு இவர்கிட்ட கொடுத்து விட்றாங்க. கொடுத்து இவர் நடந்து கொஞ்சம் தூரம் நடந்து போயிடுறாரு. நாளைக்கு இந்த பழத்துக்கு துட்டு தரேன் அப்படிங்க. ஏம்மா நீங்கள் வந்து பணம் கொடுத்தலாமா, நீங்கள் இந்த பழங்கள்லாம் வாங்கணும், அதுக்கு முன்னாடி வாங்கி உங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுத்து விட்டீங்க, உங்கள் வீட்டுக்காரர் நடந்து எங்கே போயிட்டு அழகாங்கள அப்படின்னுட்டு இருக்காங்க. பழம் ஒரு இடத்துக்கு போயிடுச்சு, போன பழத்தை எப்படி வர வைக்க முடியும், நாளைக்கு பணம் வாங்கிக்காங்க அப்படிங்கிறாங்க. பாக்கியம்மா அங்கே பாருங்கள், யார்கிட்ட நீங்கள் பணம் வாங்கினாலும் திருப்பி கொடுக்க மாட்டீங்க, உள்ளூருக்குள்ளே யாருமே உங்களுக்கு ஒரு பொருளும் தரமாட்டாங்க, நான் உங்களை நம்பி பழம் தந்தேன் சரியா, பழம் 300 நீங்கள் கொண்டு கொடுக்கீங்க அப்படிங்கிறாங்க. சாயந்தரம் வாங்கிக்காங்கய்யா அப்படின்னு சொல்லிட்டு தோரணையாக கிளம்பி போகிறாங்க. பாக்கியம் நீ பயங்கரமாக நல்லா இருக்கும் போல, கடையிலே திட்டு கொடுக்காம இப்போலாம் வாங்கிட்டா, இப்போ 100 ரூபா அங்கே போகிறதுக்கு பஸ்ஸுக்கு வாங்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க பஸ்ஸில் போனால் மரியாதையாக இருக்குமாங்க, ஆட்டோவில் போகிறது தான் 100 ரூபா வாங்கினேன், ஆட்டோவில் தான் போகிறேன், அங்கே போய் என்ன போகிற மயில் வீட்டில் போய் அப்படிங்கிறாங்க. அங்கே போய் வேடிக்கைக்கு பாருங்கள், சரி நான் பணத்தோடு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. நேராக தங்கமயில் வீட்டுக்கு போகிறாங்க. தங்கமயில் வீட்டுக்கு வரதை பார்த்தப்போ கோமதி வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி பேசி காலைல உட்காரச்சிங்க. தங்கமயில் அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் தூங்கிட்டு இருக்காங்க. உடனே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. என்னம்மா செஞ்சிட்ருக்க அப்படின்னு, கொஞ்சம் தூங்கணுமா அப்படிங்கிறாங்க. உடனே நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது காஃபி போட்டு கொண்டு கொடுக்குறாங்க. குடிக்காங்க. குடிச்சிட்டு பையன் தங்கமயில் ரூம் போகிறாங்க. ஏண்டி பகலில் எப்படி தூங்கிட்டு இருந்தால் மாமியார் நண்டி நினைப்பாங்க, 2 மாமி வரும்போது உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க, ஒன்றை குறைச்சி தான் நண்டி பேசுவாங்க அப்படிங்கிறாங்க. இல்லைம்மா எல்லா வேலையும் செஞ்சுட்டேன் வச்சுட்டேன், அதுபோக கோயிலுக்கெல்லாம் போனோம் வச்சோம், இப்படிலாம் நடந்துச்சுன்னு நடக்குது போகிறான்னு சொல்கிறாங்க. அப்படியா, இந்த வீட்டில் வந்து உன் கண்ட்ரோலில் தான் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா பீரோ சாவி கூட என்கிட்ட தான் இருக்குது, மாமா கூட பணம் கடையில் உள்ள பணத்தெல்லாம் என்கிட்ட வந்து வச்சுருக்காரு அப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் அம்மாவுக்கு பயங்கர சந்தோஷம். நான் பணத்தை எப்படியாவது வீட்டில் எடுத்தாடின்னு சொல்லலான்னு நினச்சேன், ஆனால் பணமே உங்கள்கிட்ட தான் இருக்கா அப்படிங்கிறாங்க. அம்மா தினம் வந்து கடையில் வர வருமானத்தை பூரா வந்து என்கிட்ட தான் கொடுத்து வைப்பாங்க, தேவைப்படும் போது தான் மொத்த சரக்கு எடுக்கும் போது தான் பணத்தை வாங்குகிறாங்க, கிட்டத்தட்ட எப்பவும் ஒரு 10 லட்ச ரூபா வீட்டில் இருக்கும், அப்படி ஒரு நிலைமையில் இந்த வீடு இருக்குது அப்படிங்கிறாங்க. 10 லட்ச ரூபா வீட்டில் எப்பவும் வச்சுருப்பாங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா அப்படிங்கிறாங்க. பரவாயில்லையே அப்படிங்கிறாங்க. எப்படி குடும்பத்தில் நீ கட்டி கொடுத்துருக்க மாத்தியா அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா, மாமா சரவணா மாமா கூட எங்கள் மேலே ரொம்ப பாசமாக இருக்காங்க, என்னை ரொம்ப விரும்புகிறாங்க அப்படிங்கிறாங்க. அதனாடி இப்படி ஒரு பையன் உன்னை கட்டி வைக்கணும்னு சொல்லிட்டு தானே வச்சேன், எல்லாமே தெரிஞ்சுட்டு தான் வச்சேன், வழி வாய்ப்பு இருக்குது, நீனும் நல்லா இருப்ப, பிடிக்காத வைக்காத மாப்பிள்ளைன்னு சொல்லி தானே வச்சேன், சும்மையாக வச்சேன், என் தங்கச்சிக்கும் இதே மாதிரி எப்படியாவது கல்யாணம் முடிச்சு வைக்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே அதுக்கு இப்போ நம்மகிட்ட பணம் இல்லலாமா அப்படிங்கிறாங்க. ஓன்டம் நான் ஒன்னியை கட்டி விடும்போது பணமாக இருந்துச்சு, நான் ஊர்க்கலையா பற்கலையா அதை மாதிரி ஏதாவது செய்ய வேண்டியதான். தங்கமயில் கதை வாடா அப்படிங்கிறாங்க. கதை உடைக்கிறாங்க. அதை விட சொன்னேன், தாழ்பால் போட்டியா, போட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றுமில்ல, பீரோ சாவிலாம் ஒன்றை தானே இருக்குது, பணம்லாம் ஒன்றை தானே இருக்குது அப்படிங்கிற அம்மா அப்படிங்கிறாங்க. பணம் எந்த பீரோவில் இருக்குது அப்படிங்கிறாங்க. என் பீரோவில் தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. நல்லதாக போச்சு, பீரோ துறை அப்படிங்கிறாங்க. எதுக்குமா அப்படி துறை நீ அப்படிங்கிறாங்க. துறக்காங்க. 10 லட்சத்தை பார்த்தோன்னே பயங்கர சந்தோஷம் பாக்கியத்துக்கு. இவ்வளோ பணமும் என் அம்மாவா கையால் தான் நினைக்கவும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ பணத்தெல்லாம் பார்த்து எவ்வளோ காலமாச்சு, உங்கள் அப்பனை கட்டி நான் காசுக்கு நான் அவ்வளோ சங்கடப்படுதேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 10 லட்ச ரூபா எடுத்து பார்க்காங்க. பார்த்துட்டு ஒரு 10,000 அதுலேருந்து எடுக்காங்க. எடுத்துகிட்டு என்னம்மா இதுலேருந்து பைசா எடுக்க அப்படிங்கிறாங்க. தங்கமயிலுங்க பாரு, பணம் அவனை தந்து வச்சுருக்காங்கன்னா உன் நம்பிக்கையில் தான் தந்து வச்சுருக்காங்க. உன் நம்பிக்கையில் இருக்கும்போது வந்து அந்த பணத்தை அவங்க எண்ணி பார்க்க மாட்டாங்க. அதனால் வந்து நீ வந்து இதில் 5,000 10,000 எடுத்து உன் கணக்கில் சேர்த்தா மட்டும் தான் நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதில் ஒரு 10,000 நான் எடுத்திருக்கேன், இது அவங்களுக்கு தெரியாது அப்படிங்கிறாங்கம்மா. தெரிஞ்சிட்டுனா அப்படிங்கிறாங்க. ஒன்றும் தெரியாது சரியா, நான் வீட்டில் ஒருத்தன்ட்ட வட்டிக்கு தரேன் சாயந்தரம் தரேன்னு சொல்லியிருக்கேன், நான் சாயந்தரம் கொண்டு கொடுக்கல அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டில் கல்யாணம் முடிஞ்சது அவனுக்கு நல்லாவே தெரியும். இந்த வீட்டில் வந்து எதாவது ஆடினாங்கன்னா வாழ்க்கைக்கும் சங்கடமாகும், எங்களுக்கும் அசிங்கமாகும். அதனால் ஒரே வழி இந்த 10,000 கொண்டு அவனை கொடுத்தா தான்
அவன் வாயை பொத்திக்கிட்டு இருப்பான் அப்படிங்கிறாங்க. அம்மா மாமாவுக்கு எதுவும் தெரிஞ்சிடாத அப்படிங்கிறாங்க. மாமாவுக்கு என்றைக்கோ தெரியுது காட்டிலும் இன்றைக்கி வந்து அவன் வந்து பிரச்சனை பண்ணான்னா நீ வழக்கமாக நம்ம வீட்டுக்கு வந்துட வேண்டியதான். அப்படி ஒரு நிலமை தான் இருக்கும். எங்களுக்கும் வேறு ஒன்றும் செய்ய முடியாது. ஒன்று 2ஆம் தரத்துக்கு ஒருத்தனை கட்டி வைக்க முடியாது. இப்படி ஒரு நிலமை தான் இருக்குது. அதனால் வந்து நான் இதை செஞ்சால் தான் சரி அப்படிங்கிறாங்க. சரிம்மா நான் இதை பார்த்துக்கிறேன், 10,000 தானே கணக்கு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு கொடுக்காங்க. கூட 2,000 எடுக்காங்க. அதுலேருந்து எடுத்து இதை வச்சுக்கோமா அவன் கை செலவுக்கு அப்படிங்கிறாங்க. ஏண்டி நான் 10,000 எடுத்தேன் அது வேண்டானே இப்போ கூட 2,000 தரேன் அப்படிங்கிறாங்க. ஏம்மா 10,000 எடுத்தாச்சு, கூட 2,000 நான் ஒன்றும் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், நான் சமாளிச்சுக்கிறேன் அப்படிங்கிறாங்க. சரி தான் ஆனால் நீ மதியம்லாம் தூங்காத, அவங்க தூங்கும்போது நைஸாக தூங்கிக்கா. அவங்க தூங்காமல் இருக்கும்போது நீ மதியம் தூங்கணும்னு வச்சுக்கோயேன், இல்லை சாயந்தரம் வீட்டில் நைட்டுக்கு வீட்டு நீ தூங்கினா நீ ஏதாவது குறை சொல்லுவாங்க அப்படிங்கிறாங்க. அதுவும் சரிதாம்மா அப்படி இப்படிங்கிறாங்க. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலை. பாண்டியன் வீட்டுக்கு வராரு. எங்கள் சம்மந்தி வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. யார் தங்கமயில் அப்பாவா அப்படிங்கிறாங்க. இல்லை தங்கமயிலோட அம்மா வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. எங்கே இருக்காங்க அப்படிங்கிறாங்க. தங்கமயில் ரூமில் இருக்காங்க அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் சவுட்டு கண்டோன்னு வெளியே வந்து சம்மந்தி வாங்க அப்படி இப்படிங்கிறாங்க. சம்மந்தி திடீர்னு வந்திருக்கீங்க அப்படிங்கிறாங்க. இல்லை இந்த வழியாக வந்தேன் மாலை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. ஓ அப்படியா சரி அப்படிங்கிறாங்க. தங்கமயில் சாப்பாடு கொடு அப்படிங்கிறாங்க. சாப்பாடு கொடுக்குறாங்க. சாப்பிட்டு முடிச்சு சம்மந்தி நான் போய்ட்டு வரேன் அப்படிங்கிறாங்க. என்ன சம்மந்தி வந்தோடனே கிளம்புறீங்க, ஒரு நாள் இருந்து போகலாம்ல அப்படிங்கிறாங்க. எனக்கு ஆசை தான் சம்மந்தி, வீட்டில் ஒரு பொட்டை இருக்கா, என் வீட்டுக்கார் வந்து பிஸ்னஸ் விஷயமா வெளில போயிருக்கார், சென்னைக்கு போயிருக்காரு, அதனால் வந்து நான் போய்த்தான் ஆகணும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், பொட்டப்படியில் ஒத்தி வைக்க முடியாது, பாதுகாப்பாக இருக்காது, நீங்கள் போய்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க. நேராக தங்கமயில் அம்மா சிரிச்சுக்கிட்டே ஒரு ஆட்டோவை பிடிச்சி நேராக வீட்டுக்கு வராங்க. வந்தோடனே கடன்காரன்னு வந்துடுறாங்க. என்ன சாயந்தரம் பணம் வரும், வட்டி தந்துடும் அப்படின்னீங்க, பணத்தை என்னாச்சு, இன்றைக்கி இல்லைன்னு தானே சொல்ல போகிறீங்க அப்படிங்கிறாங்க. ஏய் என்னையா நினச்சிட்ருக்கு, என்னை பற்றி ஒன்றுமே இல்லாத நினச்சிட்ருக்கியோ, அப்படி 10,000 அப்படின்னு கொடுத்தாங்க. இதை பார்த்தோன்னா தங்கமயில் அப்பா ரொம்பவே ஷாக்காக, 10,000 எப்படி தங்கமயில் வந்துச்சு அப்படிங்கிறாங்க. சரி பாக்கி எப்படி வந்துச்சுன்னு கேட்குறாங்க. அதெல்லாம் வந்துச்சு, அவங்க இனிமேல் வந்து வீட்டில் வந்து சவுண்ட் விடுறது வைக்கிது, என் பொண்ணு கட்டின வீட்டுக்கு போகிறேன்னு சொல்கிறது வைக்கிறது வேலை வச்சுக்கிடாத, அப்படி வச்ச அப்படின்னா போகிற பணமும் உனக்கு கிடைக்காது, எங்கே போனாலும் பணம் நான் தான் தரணும், சரியா? என் பொண்ணு வாழ்க்கை உன்னால் ஏதாவது ஆச்சு அப்படின்னா உன்னை சும்மி விட மாட்டேன், உன் பணத்தையும் தர மாட்டேன், கடையில் பார்த்தா என்கிட்ட நீ தான் சங்கடப்பட வேண்டியிருக்கும், பார்த்துக்கோ அப்படிங்கிறாங்க. அப்படிலாம் நான் போக மாட்டேம்மா, அப்படி கரெக்டாக நீங்கள் பணத்தை வந்தால் நான் ஏன் வரப்போகிறேன், அடுத்த மாதம் இதே தேதிக்கு வரேன், எனக்கு வட்டி மட்டும் கொடுத்துருங்க, நீங்கள் அதில் கொடுக்காமல் போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிடுறாரு. பாக்கியம் கலக்குதியே பாக்கியம் என்ன தான் செஞ்சேன் அப்படிங்கிறாங்க. இந்த 2,000 வச்சுக்கோங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. இதுக்கு 2,000 எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. 12,000 தங்கமயில் இருந்தா, தங்கமயில் வீட்டில் வந்து அவர் ரொம்ப ஏகபோகமாக வாழுதாங்க, அதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நம்ம அதை எதிர்பார்த்தனமா பொண்ணு கொடுத்தோம் அப்படிங்கிறாங்க. ஏங்க அது மட்டும் இல்லை, அந்த வீட்டு கல்லாச்சாவியை கண்ட்ரோலுக்கு போயிட்டு இனிமேல் நம்மளுக்கு பணம் கஷ்டம் கிடையாது, ஒரு 100 நம்ம பழத்தை வாங்கிட்டு போனோம்னு வச்சுக்காங்க, அங்கே பணத்தை வாங்கியாச்சு, இங்கே கொண்டு கொடுத்தாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தங்கமயிலுக்கு எப்படி பிழைக்கணுங்கிற வழிமுறையை சொல்லிட்டு வந்திருக்கேன், அவளும் பணத்தை சேர்த்துருவா. அதான் பாண்டியன் வீட்டில் நல்ல பணம் பொருளுது போலையே, 10 லட்சம் 15 லட்சம்னு வீட்டில் வச்சு அவங்க ரொக்கமாக வச்சுருக்காங்க, அதை வரவு செலவு பண்ணுறாங்கன்னா பெரிய விஷயம் தானே அப்படிங்கிறாங்க. தங்கமயில் அப்பா சொல்கிறாங்க, நம்மளுக்கு அதை நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. தங்கமயில் இவ்வளோ பணத்தை வந்து சின்ன இதுலேருந்து பார்த்ததில்ல, அவள் புழங்குதான்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. இப்போ பாரு 12,000 அசால்ட்டாக பெறட்டு வந்துட்டேன், நம்ம தலைகீழ நின்று தண்ணி குடித்தாலும் இந்த 12,000 கிடைக்காது, நாளைக்கு வேணால் நான் போய் தங்கமயிலை பார்த்து வரட்டா அப்படிங்கிறாங்க. நீ ஏங்க உங்களுக்கு ஊர் இருக்கா இல்லையா, இன்றைக்கி தான் நான் போயிட்டு வந்திருக்கேன், நீங்கள் வேறு மெட்ராஸில் தொழில் விஷயமா போயிருக்கீங்க, நான் அந்த ஒரு வேலையை வந்தேன் பார்க்க வந்தோம்னு சொல்லியிருக்கேன், நீங்கள் இப்போ போனால் வந்து நாளைக்கு போனீங்கன்னா மாட்டிக்க மாட்டீங்களா அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான் பாக்கியம், நீ கேட்காம எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறாங்க. உங்கள்கிட்ட 2,000 இருக்குல்ல, 300 அந்த பழக்கடை கொடுக்கணும், ஒன்று கொடுங்க, நாளைக்கு ஆத்திர வருஷத்துக்கு வந்து தங்கமயில் வீட்டுக்கு போனால் அவன்கிட்ட தான் பழத்தை வாங்கணும் அப்படிங்கிறாங்க. அதுவும் சரி தான், நான் போய் கொடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே தங்கமயில் அம்மா சொல்கிறாங்க, மீதி 1,700 வீட்டுக்கு வந்துடணும், அந்த 1,700 வச்சுட்டு குடித்தேன் வச்சேன் பணம் இல்லை அப்படின்னு சொன்னால் பிச்சிரும் பிச்சு அப்படிங்கிறாங்க. பாக்கியம் நான் ஏன் குடிக்க போகிறேன், முன்னாடி மாதிரி இல்லை அப்படிங்கிறாங்க. இன்னும் மனசுக்குள்ள நினைக்காரு, சரி கோட்டரை மட்டும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக போய்ட்டு அவருக்கு 300 கொடுக்காரு. கொடுத்தோடனே அவருக்கு கரெக்டாக கொடுத்தீங்களா அப்படிங்கிறாங்க. என்ன எங்களுக்கு நான் நாணயம் இல்லையா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சீனா போட்டு நேராக போய் ஒரு கோட்டரை போட்டுறாரு. கோட்டரை போட்டு பணத்தை கீழே எங்கேயோ தவற விட்டுறாரு. வீட்டுக்கு ஃபுல் பூஸ்ட்டில் போகிறாரு. அப்போ தங்கமயில் அம்மா கேட்குறாங்க, இந்த மாதிரி என்னையா இப்படி வந்திருக்க, என்னாச்சு பணத்தங்க அப்படிங்கிறாங்க. எங்கே போட்டேனே தெரில அப்படிங்கிறாங்க. அந்த ஆளை பாக்கியத்துக்கு சரியான போங்குது. அந்த ஆளை கை நீட்டி வெளுன்னு வெளுக்காங்க. ஐயோ நீலாம் அவன் மனுஷன் ஏயா, 2,000 புரட்டதுக்கு நான் என்ன பாடுபட்டுருக்கேன், 2,000 தொலைச்சிட்டோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், என்கிட்ட நான் 300 கொடுத்துட்டேன் பாக்கியம், மீதி பணம் தான் காணாமல் போயிட்டு அப்படி இப்படிங்கிறாங்க. நீ ஃபுல்லாக குடிச்சிருப்ப வச்சிருப்ப அப்படிங்கிறாங்க. இல்லை நான் கம்மியாக தான் குடித்தேன் அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே தங்கமயில் தங்கச்சி கேட்குறாங்க, எப்போ எனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையாப்பா, அம்மா வந்து அக்கா வீட்டில் வாங்கி கொடுத்துருக்காங்க அந்த காசை, நம்ம திருப்பி கொடுக்கணும்ல அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே தங்கமயில் அம்மா சொல்லிட்டாங்க, நம்ம ஏன்டி திருப்பி கொடுக்கணும், அந்த பணம் வந்து நம்ம பணம் தான் விடு
அப்படின்ட்டுருக்காங்க. உமருக்கு விடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் படுக்க போடுதாங்க. காலையிலே விடியுது. விடிஞ்ச உடனே தங்கமயில் அப்பாவை வந்து ஓலை வாரியிலாக வெளு வெளுன்னு வெளுக்காங்க. உடனே ஏன் பாக்கியம் இப்படி பண்ணுறேன், நைட்டே தான் இதுக்கு தண்டனை கொடுத்துட்டியே அப்படிங்கிறாங்க. அந்த பணம் புரட்டது நான் என்ன பாடுபட்டிருப்பேன், அது இருந்தால் வீட்டு செலவுக்கு ஆயிருக்குங்களா, எங்கேயோ தொலைச்சிட்டு வந்து இந்த கீரை வச்சேரு அப்படி இப்படிங்கிறாங்க. உடனே அவர் பதிலே சொல்ல முடியாமல் பம்மிக்கிட்டு இருக்காரு. இந்த சூழ்நிலையில் காலைல பாண்டியன் கடைக்கு போயிடுறாங்க. கடைக்கு போனோன்னே ஒரு கஸ்டமர் வராங்க. அந்த கஸ்டமர் வந்துட்டு கல்யாணத்துக்கு ஜாமான் வாங்குகிறாங்க. ஜாமான் வாங்கும்போது நிறைய ஜாமான் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ அண்ணாச்சி இந்த சமையலுக்கு இல்லைப்பா, இதை பூரா நீங்கள் கழிக்க கொஞ்சம் குறைக்கலாங்களா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. நம்ம நாங்கள் கரெக்டான விலையை தான் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற பாண்டியன். என்ன நீங்கள் யாருன்னே தெரியாமல் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு. யாருமா அப்படிங்கிறாங்க. உங்கள் மருமக தங்கமயில் இருக்காங்களா அப்படிங்கிற. ஆமாம், அவள் கூட படித்த பொண்ணு தான், என் சம்மந்திக்கு தான் கல்யாணம், என் சம்மந்தி கல்யாணம் தான் ஜாமான் வாங்குறோம், நீங்கள் குறைச்சி போடுங்க அப்படிங்கிறாங்க. நம்ம தங்கமயில் கூடயா நீ படித்தோமா அப்படிங்கிறாங்க. ஆமாம், தங்கமயில் நானும் 6லேருந்து 12 வரைக்கும் ஒன்றா தான் படித்தோம். நான் 12க்கு மேலே காலேஜ் போயிட்டேன். தங்கமயில் வந்து 12 ஃபெயில் ஆனதுனால அதுக்கப்புறம் அந்த பொண்ணு படிக்கலை, வீட்டிலே இருந்துட்டு. ஆனால் என் மேலே ரொம்ப பாசமாக இருப்பா, டியர் ஃப்ரெண்டு அப்படிங்கிறாங்க. என்னம்மா சொல்கிற, எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்காளா அப்படிங்கிறாங்க. அண்ணாச்சி, உங்கள் மருமகங்கிறதுக்காக நீங்கள் பெருமையாக சொல்லலாம். கல்யாண கார்டில் கூட வந்து எம்ஏன்னு தான் போட்டிருந்துச்சி. ஆனால் அவள் எம்ஏ படிக்கலை. நானே அரண்டு போனேன். எம்ஏ படிக்கலை. அந்த பிள்ளை 12 ஃபெயில். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு டுட்டோரியலுக்கோ இதுக்கோ அந்த பேப்பரை எழுதவே இல்லை. எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவளுக்கு வந்து எனக்கு பாலிய சிநேகிதி, எனக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கி கேளுங்க, மணிமேகலைன்னு கேளுங்க, அவளுக்கு நல்லாவே தெரியும் அப்படிங்கிறாங்க. இதை கேட்டால் பாண்டியன் ரொம்பவே ஷாக் ஆகிடுறாரு. உடனே சாமானெல்லாம் கொடுத்துட்டு ஒரு மாதிரி சோகமாக இருக்காங்க. உடனே குமரேசன் கேட்குறாரு, என்ன பாண்டியா இப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கும் அதான் மாமா ரொம்பவே குழப்பமாக இருக்குது. அந்த பிள்ளை வந்து எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. இந்த பிள்ளை வேறு எப்படி சொல்லுது, எது உண்மைன்னு எனக்கு தெரியலையே அப்படிங்கிறாங்க. அதான் அந்த கண்மணி பிள்ளை தெளிவாக சொல்லுதே, என் கூட தான் படிச்சிச்சு வச்சிச்சின்னு சொல்லிட்டு. படிச்சிருக்குன்னு சொன்னால் தான் வந்து அந்த பிள்ளை சொல்லாதில்ல அப்படிங்கிறாங்க. எனக்கே ரொம்ப குழப்பமா இருக்குமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. சரி பாண்டியா, நீ ஒரு மாதிரி இருக்க, தண்ணி குடி அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி கொடுக்குறாங்க. ஒரு மாதிரி நிற்காரு. உடனே அந்த சூழ்நிலையில் டெலிவரி பண்ணிட்டு பழனி வந்துடுறாரு. பழனி வந்தோடனே பழனி கல்லாளர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் உள்ளே கிளம்புறாரு. கிளம்புனா குமரேசன் சொல்கிறாரு பழனிகிட்ட, பழனி இந்த மாதிரி பொண்ணு இப்படி சொல்லிட்டு போகுது, தங்கமயில் வந்து எம்ஏ படிக்கலையா, 12 ஃபெயிலுன்னு சொல்லிட்டு போகுது. இதை பாண்டியன் கேட்டேன்னா ஒரு மாதிரி போகிறாங்க அப்படின்னா. ஐயோ அப்படியா, அப்பா அந்த பொண்ணு படிச்சிருக்குன்னு சொல்லி ஏமாத்தான் செஞ்சுருக்கா, அதான் டியூஷன் எடுக்கும்போது அந்த பிள்ளை வந்து வேண்டாம் வைக்க வேண்டாம்னு சொல்லியிருக்கா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. ஓ இதுவே நடந்திருக்கா, பாண்டியன் தான் சொன்னால் டியூஷன் எடுத்தாங்கன்னா அப்பமார் வந்து டியூஷன் எடுக்க வச்சு இந்த பிள்ளைய பிழைக்காங்க வைக்காங்கன்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த போட்டதாங்க சொன்னால், இந்த பிள்ளை வேலை போடுதுன்னா அப்போ இந்த பிள்ளை படிச்சிருக்குன்னு சொல்லி பிரார்த்தனை தான் பண்ணியிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி இவர் பேசிகிட்ருக்காரு. யார், குமரேசன் பேசிகிட்ருக்காப்புல. இந்த சூழ்நிலையில் வந்து பாண்டியன் நேராக வீட்டுக்கு போகிறாரு. போனோன்னா தங்கமயிலை பார்க்குறாங்க. மாமா எது சாப்பிட்றீங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சீனை போடுது. தங்கமயிலை பார்க்குறாரு. பார்த்து இந்த பிள்ளை படிக்கட்டுனாலும் வேலை நல்லா செய்யுது, ஆனால் ஏன் படிச்சிருக்குன்னு சொல்லி இந்த பிள்ளை ஏமாற்றிருக்கு, ஏன் படிச்சிருக்குன்னு சொல்லி ஏமாற்றணும் அப்படின்னு சொல்லி இவருக்குள்ளே ரொம்ப குழப்பமாக இருக்குது. இந்த சூழ்நிலை சரி இதை போட்டு வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏம்மா அப்படிங்கிறாங்க. என்னம்மா அப்படிங்கிறாங்க. இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு சார் வந்து ஒரு கோஆப்ரேட்டிவில் வேலை பார்க்குறாங்க. அவங்க வந்து டெம்பரவரி போஸ்ட்டுக்கு வந்து ஆள் எடுக்கணும்னு சொன்னாங்க. அதனால் வந்து ஒரு டிகிரி படித்த பொண்ணு வேணும்னு கேட்கும்போது என் மருமக வந்து எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்கான்னு சொன்னேன். எம்ஏ இங்கிலீஷ் படித்தா சூப்பர் சார், வர சொல்லுங்கள், நாளையிலேருந்தே வேலையை பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் என்னோடய சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு வாம்மா அப்படிங்கிறாங்க. உடனே சர்டிஃபிகேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போகிறாங்க. அங்கே போய்ட்டு ரொம்பவே அழுகுறாங்க. உடனே பாக்கியத்துக்கு ஃபோன் அடிக்கிறாங்க. ஏம்மா நான் வசமாக மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. என்னடி மாட்டிக்கிட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை எங்கள் மாமா வந்து ஒரு பேங்கில் வந்து டெம்பரரி போஸ்ட்டுக்கு வந்து சேர சொல்கிறாங்க, அதுக்கு என் சர்டிஃபிகேட் கேட்குறாங்கம்மா அப்படிங்கிறாங்க. சர்டிஃபிகேட் கேட்குறாங்களா, என்னடி சொல்கிற அப்படிங்கிறாங்க. ஆமாம் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, என்ன செய்யனே தெரில அப்படிங்கிறாங்க. சரி என் சம்மந்திக்கு நான் ஃபோன் அடிக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஹலோ சம்மந்தி அப்படிங்கிறாங்க. சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க. நீங்கள் வந்து என் பொண்ணை வந்து பேங்கில் வேலைக்கு சேர்க்கணும்னு சொன்னீங்களோ அப்படிங்கிறாங்க. உடனே ஆமாம் அப்படிங்கிறாங்க. நாங்கள் வீட்டோட பொண்ணு தான் கொடுத்தோம், நீங்கள் ஏன் வேலைக்கு போக சொல்கிறீங்க, அவள் வேலை போகணும்னு என்ன அவசியம் இருக்குது, நாங்களே வேலைக்கு போகக்கூடாதுன்னு கொடுத்து அந்த பிள்ளை செல்லியமாக வச்சுருந்தோம், இப்போ நீங்கள் வேலைக்கு போகணும்னு சொன்னால் சரி வருமா அப்படி இப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே பாண்டியன் நினைக்காங்க, அந்த பொண்ணு சொல்லுது கிட்டத்தட்ட சரியாக தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு மனசு நினச்சிட்டு, இல்லை அந்த சான்றிதழை மட்டும் பேரை கொடுப்போம், போகணுமா வேண்டாமாங்கிறத பிறகு முடிவு பண்ணிப்போம், சான்றிதழை மட்டும் நீங்கள் கொடுத்து விடுங்க, உங்கள்கிட்டயா இருக்குது அப்படிங்கிறாங்க. இங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுறாங்க தங்கமயிலோட அம்மா. இனி என்ன நடக்கும் இந்த தங்கமயில் வீட்டில், தங்கமயிலோட வாழ்க்கை என்னவாகும் அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.